ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான பாம்பே அல்வா செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இந்த கப் அளவு எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அளவு இருக்கும். ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதே கப்பில் நம்ம 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது கரைச்சிக்கலாம். ஒரு கப் அளவு கார்ன்ஃப்ளவர்னால் 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கரைச்சாச்சு, போதும். இப்போ கார்ன்ஃப்ளவர் எடுத்த அளவே நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். 2 கப் அளவு. அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைச்சிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை கம்மி பண்ணிக்கலாம். அதிகமாக வேணான்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி வச்சோம் இல்லையா, அது நல்லா கலக்கிட்டு ஊற்றணும், இல்லைன்னா அடியில் போயிடும் கார்ன்ஃப்ளவரு. இப்போ ஊற்றிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போது பாருங்கள், இப்போ கெட்டி ஆகுது பாருங்கள். அல்வா ரெடி ஆக போகுது. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து ஆஃப் லெமன் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். கிளறிடலாம் நல்லா. அப்புறம் ஏலக்காய் தூள் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கலர் தேவையோ உங்களுக்கு. நான் இப்போ ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன், அதை போட்டுடலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதெல்லாம் நல்லா ஒட்டாமல் வருது. இப்போ திரண்டு இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இந்த அல்வா. இப்போது இன்னும் 2 ஸ்பூன் அளவு நம்ம நெய் விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். பாருங்கள், நெய் இந்த அல்வா பாருங்கள், நெய் ரொம்ப தேவைப்படாது இந்த அல்வாவுக்கு. சூப்பர், ரெடி ஆயிடுச்சு. ஒட்டாமல் வருது பாருங்கள் பாத்திரத்தில். அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஒட்டாமல் வருது. இதுதான் அதோட பதம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு தட்டு எடுத்துக்கலாம். நம்ம அல்வா ஊற்றி வைக்கிறதுக்கு நெய் ஃபுல்லாக தடவிக்கலாம். இதில் ஒட்டாமல் வரும். சுத்தரும் தடவிடலாம். இப்போது நம்ம தட்டில் அல்வா ஊற்றி வச்சிடலாம். இப்போ நல்லா சமமாக நம்ம ஊற்றி வச்சிடலாம்.
ஆறின பிறகு தான் நம்ம கட் பண்ண முடியும். ஒன் ஹவர் ஆகட்டும், நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பாதாமும் பிஸ்தாவும் நான் துருவி வச்சுருக்கேன். இது மேலே நம்ம போட்டுக்கலாம். வேணால் விட்டுருங்க. 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ ஆறிட்டுருக்கோம். நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இந்த சைடு மட்டும் கத்தி வச்சு கார்னரில் எடுத்து விட்டுருவோம். இப்போது ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. பாருங்கள், தட்டில் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு பாம்பே அல்வா. இப்போ நம்ம அல்வா கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்க இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அல்வா. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இது குயிக்காகவும் செய்யலாம். நெய்யும் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். வீட்டில் ஈஸியாக செய்யலைன்னா இந்த அல்வாவை சொல்லலாம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.